ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு செய்திடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இது போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசிங்க, இது 250 ml கப்போட அளவு. இதில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், போட்டுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வரணுங்க. அப்புறமா அரைச்சிக்கலாம். நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேனுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி வச்சுக்கலாங்க. ஒரு பேன் வச்சுட்டோங்க. இந்த கப்பில் தான் பச்சரிசி ஒரு கப் எடுத்திருந்தோம். அதே கப்லேயே ஒரு 3/4 கப்பு வெல்லங்க பொடிச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக 1/4 கப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேனுங்க. கரைஞ்சா போதும். வெல்லம் பாகு பதமெல்லாம் வர வேண்டியதில்லை. கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிச்சுக்கலாம். கரைச்சிட்டு வடிச்சுக்கலாங்க. கரையட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வடிச்சு ஊற வச்சு அந்த அரிசியிலேயே போட்டு அரைச்சிக்கலாங்க. கரையட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஊறிடுச்சுங்க. 4 hours நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் போட்டுக்கோங்க. இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வடிச்சுக்கலாங்க. வெள்ளை கரைசலை ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வடிச்சுக்கணும். தண்ணி அளவாக தான் விட்டு கரைச்சி எடுத்துட்டோம். வெள்ளத்தை நல்லா ஆறிடுச்சுங்க. சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட்டு ஒரு பிஞ்சுங்க. அரைச்சிட்டு வரணுங்க. பாதி அரைச்சதுக்கப்புறமா பழம் போட்டுக்கலாம். நல்லா 3/4 வாசி அரைச்சிருச்சுங்க. இது கூட பழம் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும். பெரிய பழமா இருந்தால் 1 போட்டுக்குங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 போடுறேன். எந்த பழம் வேணாலும் போடலாம். சுக்கு பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக போடணுங்க. சுக்கு பவுடர் பார்த்து அளவாக போட்டுக்குங்க. ஏலக்காய் பவுடர் சிறிது ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. அரைச்சிட்டு வந்துட்டுனுங்க. இது போல் இருக்கணும் பேட்டர். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எள்ளு, கருப்பு எள்ளுங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இருக்கட்டுங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுட்டுங்க. நெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து ஸ்லைஸ் சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கணுங்க. அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு. தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க.
நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்குங்க. ரைஸஸ் வைக்கணும். வறுபட்டுருச்சுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மாவில் கொட்டி கலந்துக்கலாங்க. இருக்கட்டும். 8 மணி நேரம் வச்சுருந்து அப்புறமா ஊற்றுனீங்கன்னா, நல்லா ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா வேண்டான்னா அது போல் செய்யலாங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுறேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனடியாக ஊற்றுறதுன்னா 1 மணி நேரம் வச்சுருந்து ஊற்றலாங்க. நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு குக்கிங் சோடா தேவையில்லைன்னா ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்துட்டு ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க. சாஃப்டாக இருக்கும். உடனடியாக கூட ஊற்றலாம். இதுபோல் பேக்கிங் சோடா போட்டு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஒரு சிட்டிகை தான். எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் போடணும். இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற்றிக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இருக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். அப்புறமா பார்க்கலாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க. ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த தேங்காய் கட் பண்ணது இதுவும் போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் இருக்கணும் பேட்டர். இது போல் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நெய் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட விடலாங்க. நெய்யில விடுறேன். பார்த்து அளவாக விட்டுக்குங்க. உங்களுக்கு கம்மியாக போகுதுன்னா கம்மியாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆயிலில் கூட சுடலாங்க. 2 ஆயில் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கூட செய்வாங்க. நெய்யில் செய்யும்போது இந்த மணமும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் செய்துக்குங்க. இருக்கட்டும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஊற்றிக்கலாம். கம்மியாக கூட நெய் விட்டுக்கலாங்க. மீடியமில் இருக்கு ஸ்டவ். கொஞ்சம் அடியில் சிவக்கட்டுங்க. அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இது போல் ஒரு கருது வச்சோ ஸ்டிக் இது போல் வச்சோ திருப்பி விட்டுக்கணுங்க. இவ்வளோ நெய் வேண்டான்னா ஆயில் வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுவீங்களோ கம்மியாக போட்டுக்குங்க. இது வேகிற அளவுக்கு அளவாக பார்த்து கூட போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாங்க. உண்ணியப்பம்
ஃபுல்லாக இழுக்காதுங்க, தேவையான அளவுக்கு எடுத்துக்கும். எடுத்துக்கலாங்க. முதல்ல ஊற்றுனது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த நெய்யே இருக்குதுங்க, முதல்ல ஊற்றுனதே இருக்குது. போட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அடியில் செவந்ததுக்கப்புறம் இது போல் செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கணும். நெய் கொஞ்சம் பத்தலைனா கூட விட்டுக்கணும். எனக்கு முதல்ல விட்டதே சரியாக இருக்குதுங்க. நல்லா இது போல் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கலாங்க. முதல்ல ஊற்றுனது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்து பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குது. அருமையான உண்ணியப்பம் ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். சாஃப்டாகவும் மேலே லேசாக கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இது போல் செய்து கொடுங்க. டக்குன்னு செய்துடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.